அத்தியாயம் 2. ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரஜோதயாத். ஸ்ரீ தத்தாத்ரேயர் யார்? யதுகுல மன்னனின் சந்தேகம். இப்படியாக பல்வேறு சின்னங்களை கொண்டிருந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் தான் யார், தன்னுடைய குரு யார் என்பதை ஒரு மன்னனுக்கு விளக்கியதாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கூறப்படும் கதை சுவையானது. அதுவே இந்த கதை. குழந்தை பருவத்தை கடந்து வாலிப பருவத்தை எட்டிய ஸ்ரீ தத்தாத்ரேயர் வீட்டை விட்டு வெளியேறி சுதந்திரமாக காடுகள், மலைகள் என அங்கும் இங்கும் பல்வேறு இடங்களில் சுற்றி அலையலானார். பார்ப்பதற்கே விசித்திரமாகவும் ஒழுக்கமற்றது போலும் தோன்றிய அவர் பல நேரங்களில் நிர்வாணமாக காணப்பட்டார். வெளித்தோற்றத்திற்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று உணர்த்தும் விதமாக அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. தன்னை நாடி வருபவர்கள் இந்த உலக வாழ்க்கையை ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் பெற்றவர்களா என்று நன்கு சோதித்த பின்னரே அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்வார். இதை நன்கு புரிந்து வைத்திருந்த பல ரிஷிகளும் முனிவர்களும் அவரிடம் தீட்சை பெற அவரை தேடி அலைந்தனர். அவர் ஒரு யோக புருஷர் என்பதை முற்றிலுமாக அவர்கள் உணர்ந்து இருந்தனர். ஸ்ரீ தத்தாத்ரேயர் வாழ்ந்த இடம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் ஆட்சியில் இருந்த யதுகுல மன்னன் ஒருவனின் ஆதிக்கத்தில் இருந்தது. அந்த காலங்களில் மன்னர்கள் மாறு வேடங்களில் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று அலைந்து திரிந்தபடி நாட்டின் நிலைமையை கவனித்து கொண்டிருப்பது வழக்கம். ஒரு நாள் அப்படி நகர்வலம் சென்று கொண்டிருந்த அந்த நாட்டு யதுகுல மன்னன் பிச்சைக்காரன் போல் தோற்றமளித்தபடி தெருவில் அலைந்து கொண்டிருந்த தத்தாத்ரேயரை பார்த்தான். அவனுக்கு அப்போது அவரை பற்றி எந்த விவரமும் தெரியாது. கவலையின்றி பாடிக்கொண்டே பிச்சைக்காரன் உருவில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் முகத்தில் எந்த விதமான கவலை கோடுகளும் தெரியவில்லை. அவருடைய முகத்திலோ அபரிதமான தேஜஸ் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. பிச்சைக்காரன் உருவில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தத்தாத்ரேயரை எதேச்சையாக கண்ட யதுகுல மன்னன் பின்வருமாறு யோசனை செய்யலானான். இத்தனை தேஜஸான முகத்துடன் தோற்றம் தரும் இவன் பிச்சைக்காரனாக இருக்க முடியுமா? முகத்தில் எந்தவித கவலை கோடுகளும் தெரியவில்லை. தானே இந்த ராஜ்யத்தை ஆண்டு வரும் மன்னன் போல் அல்லவா கம்பீரமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டும் அளவற்ற செல்வங்களும் அடியாட்களும் இருந்தும் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து கொண்டும் உள்ள எனக்கே நிம்மதியில்லை. ஒன்றுமற்றவன் போல் தெரியும் இந்த அனாதை பிச்சைக்காரன் எப்படி கவலையே இன்றி இத்தனை தேஜஸான முகத்துடன் காணப்படுகின்றான்? மனதில் பல்வேறு எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்க அவர் சென்ற பாதையிலே சென்று கொண்டு அவரே கவனித்து கொண்டிருந்த யதுகுல மன்னனுக்கு ஆச்சரியமும் ஆவலும் அடங்கவில்லை. என்ன இருந்தாலும் மன்னனும் பண்டிதம் பெற்றவன் அல்லவா? அவரை பற்றி ஒன்றுமே தெரிந்திராத நிலையில் தன்னுடைய ஆவலை அடக்க முடியாமல் அவரிடமே சென்று கேட்டுவிடலாம் என எண்ணியபடி பிச்சைக்காரன் உருவில் இருந்த தத்தாத்ரேயரிடம் சென்று பணிவோடு கேட்டான். அன்பனே, உங்கள் முகத்தில் உள்ள தேஜஸை பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக பிச்சைக்காரராக இருக்க முடியாது என என் உள்மனம் கூறுகிறது. நீங்கள் ஒரு சந்நியாசியாக அல்லது முனிவராகத்தான் இருக்க வேண்டும் என்று என் மனம் நினைக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை இந்நாட்டின் அரசனான நான் தெரிந்து கொள்ளலாமா? பிச்சைக்காரன் உருவில் இருந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறினார். மன்னா, காடு மேடுகளிலும் மலை பிரதேசங்களிலும் தெருவிலும் சுற்றி அலையும் பிச்சைக்கார பரதேசி எனக்கும் வணங்கத்தக்க சந்நியாசிகளுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இந்த சாதாரண பிச்சைக்காரனை போய் அத்தனை பெரிய மகான்களோடு ஏன் ஒப்பிடுகிறாய்? அவர் கூறிய பதிலால் மன்னனின் சந்தேகம் இன்னமும் வலுத்தது. பிச்சைக்காரன் உருவில் உள்ள இந்த மனிதன் என்னை ஒரு மன்னன் என்று கண்டு வணங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. ஏதோ ஒரு நண்பனுடன் பேசுவது போல் அல்லவா சர்வ சாதாரணமாக பதில் தருகிறார். இல்லை, இவர் நிச்சயமாக பிச்சைக்காரனாக இருக்க முடியாது. ஏன் எனில் இவர் பதில் கூறும் பொழுது கூட பயமின்றி சாதாரணமாக அல்லவா கூறுகிறார். என்னிடம் எதையோ மறைக்கிறார் என்று எண்ணி தன்னுடைய ஆவலை அடக்க முடியாமல், இல்லை அன்பரே, உங்களை பற்றி எதையோ நீங்கள் மறைக்கின்றீர்கள் என்று என் மனம் மீண்டும் மீண்டும் கூறுகிறது. ஆனால் அதற்கு காரணம் மட்டும் புரியவில்லை. தயவு செய்து உங்களை பற்றி எனக்குள்ள ஐயத்தை போக்குவீர்களாக என்று மன்னன் தத்தாத்ரேயரிடம் மீண்டும் கேட்டார்.
அதற்கு ஸ்ரீ தத்தாத்ரேயர் முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை. என்னப்பா உன் ஐயத்திற்கு நான் என்ன விளக்கம் அளிக்க முடியும்? நீயோ இந்த தேசத்தையே ஆள்கிறாய். உனக்கு தெரியாத விஷயம் எனக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? சொல் அப்பனே என்றார். மன்னனுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. விசித்திரமாகவும் ஒழுக்கமற்றவர் போலவும் தோன்றும் இவர் நிச்சயமாக பிச்சைக்காரர் அல்ல, வேஷம் போடுகின்றார். தான் யார் என்று கூறிக்கொள்ள விரும்பாத இவர் ஒரு மகா யோக புருஷராகவே இருக்க வேண்டும். ஏனெனில் இவர் பார்வையில் அகம்பாவம் தெரியவில்லை, முகத்தில் ஆணவம் இல்லை, மாறாக பேச்சில் அன்பு ஒழுக அச்சமற்றவராக தன்னை மறைத்து கொள்ளும் விதமாக அடக்கமாக பதில் தருகின்றார் என்று எண்ணியவாறே மீண்டும் பணிவோடு கேட்டான். சுவாமி, என்னை போன்ற அரசர்களிடம் இல்லாதது இல்லை என்ற அளவில் என்னிடமும் வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான உலகப் பொருட்கள் அனைத்தும் உள்ளன. பெரிய தேசத்தை ஆள்கிறேன். இட்ட பணியையும் செய்ய 1000 பேர் காத்து கிடக்கின்றனர். ஆனால் அத்தனை சுகபோகங்கள் இருந்தும் நிம்மதியோ மன அமைதியோ இன்றி அதற்கு விடிமோச்சம் வேண்டும் என மகான்களையும் ஞானிகளையும் தேடி அலைகின்றேன். ஆனால் உங்களால் எந்தவித அச்சமும் இன்றி, ஆசையும் இன்றி, உலக பற்றும் இன்றி எப்படி அன்பரே இத்தனை சுதந்திரமாக திரிய முடிகின்றது? தயவு செய்து முதலில் என் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு பிச்சைக்காரர் தோற்றத்தில் காட்சி தரும் நீங்கள் உண்மையிலேயே யார், உங்களுடைய குரு யார் என்று இந்த எளியவனுக்கு விளக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என்றார். என்னை தடுத்து நிறுத்தி என்னுடைய நேரத்தை வீணடிக்காதே என்று அந்த மன்னனை தள்ளிவிட்டார் ஸ்ரீ தத்தர். அவன் அசைவதாக இல்லை. தன்னுடைய காலை பிடித்து கொண்டு மீண்டும் மீண்டும் தன்னை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்த அந்த மன்னனை எட்டி உதைத்துவிட்டு ஓடத் தொடங்கினார் மாபெரும் அவதூதரான ஸ்ரீதத்தர். அந்த மன்னனும் சளைக்காமல் அவரை பின்தொடர்ந்து ஓடினார். மனம் மகிழ்ந்து போன ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவன் முன் தேஜஸாக நின்றார். இறைவனை அடைவதற்கு தேவையான தகுதிகளான பணிவு, பொறுமை, விடாமுயற்சி இவை அனைத்தும் அந்த மன்னனிடம் இருப்பதை கண்டு மகிழ்ச்சியுற்றார் ஸ்ரீ தத்தாத்ரேயர். அந்த மன்னன் ஒழுக்கம் மிக்கவன், சாது சந்நியாசிகளை மதித்து நடப்பவன், நல்லவன். என்றாலும் நான் என்கிற அகங்காரம் அழிந்து பணிவு ஒருவனுக்கு வரவில்லை எனில் இறைவனிடம் நெருங்க முடியாது. எனவேதான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அந்த மன்னனை எட்டி உதைத்து பரீட்சை செய்து பார்த்தார். ஒரு பிச்சைக்காரன் தன்னை எட்டி உதைத்த போதும் கூட கோபப்படாமல் அந்த பிச்சைக்காரர் உருவில் இருப்பவர் இறைவன் என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் பணிவுடன் தன்னை தொடர்ந்து வந்த மன்னனை கண்டு ஸ்ரீ தத்தாத்ரேயர் மகிழ்ச்சி அடைந்தார். எனவே மன்னனை பார்த்து, இனிய குணம் மிக்க மன்னா, வா, அதோ அந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து கொண்டு பேசுவோம் என்றார். மும்மூர்த்திகளின் சக்தியை உள்ளடக்கி அவதரித்த அவதூதரான தத்தாத்ரேயரும் தத்தாத்ரேயரை தொடர்ந்து சென்ற மன்னனும் தூரத்தில் சென்று ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். பின் அமைதியான சூழ்நிலையில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஒரு உபதேசம் போல அந்த மன்னனுக்கு கூறலானார். மன்னா, இப்போது நான் கூறப்போவதை பொறுமையாக கேள். சற்று நேரத்திற்கு முன்னால் சுகபோக பொருட்கள் மற்றும் செல்வங்கள் என அனைத்துமே உன்னிடம் உள்ளதாக கூறினாயே, அவை அனைத்துமே வெறும் மாயைதான். உடல் என்பது வெறும் ஜடப்பொருள் என்பதை முதலில் புரிந்து கொண்டு நான் கூறுவதை கேள். உன்னிடம் உள்ள ஜடங்களான வெளிப்பொருட்களை மட்டும் வைத்துக்கொண்டு உன்னை என்னுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்றாய். நானோ நானாகவே இருப்பவன். என்னை சுற்றி உள்ள ஜடப்பொருட்களை சுட்டி காட்டி என்னை நான் பெருமைப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அந்த பொருட்கள் என்னிடம் இருந்தால் அவற்றுக்குத்தான் என்னால் பெருமையே தவிர அவற்றினால் எனக்கு பெருமை அல்ல என நினைப்பவன் நான். அதனால்தான் நான் மனமகிழ்ச்சியோடு இப்படி திரிகின்றேன். நான் யார் என அறிய ஆவலோடு இருக்கின்றாய் அல்லவா? இப்போது நான் கூறப்போகும் அனைத்தையும் கவனமாக முழு மனதை செலுத்தி கேள். அவற்றை எல்லாம் கேட்டபின் நீ என்னை முழுமையாக புரிந்து கொண்டு நான் யார் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்று சொன்னார். அடடா, அற்புதமான ஒரு தத்துவத்தை என்ன சாதாரணமாக கூறுகின்றார்! தன் மர மண்டையில் யாரோ சம்மட்டியால் அடித்ததைப் போல இருக்கின்றதே என நினைத்து மன்னன் தத்தாத்ரேயர் கூறியதை உன்னிப்பாக கேட்கலானார். ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்தார். இந்த உலகை படைத்துவிட்ட பரமாத்மன் பல்வேறு குணமுடைய ஜீவன்களையும் படைத்து விட்டான். ஒற்றைக்கால் ஜீவன் முதல் பல கால்கள் கைகளை கொண்ட ஜீவன்கள் என விதவிதமான எத்தனை வகைகளை படைத்தான். ஆனால் அத்தனை ஜீவன்களிலும் இல்லாத அந்தராத்மா என்ற ஒன்றை மனிதர்களிடம் மட்டுமே வைத்துவிட்டான். அவனுக்குள் மட்டும் ஆழ்ந்து யோசிக்கும் தன்மையையும் வைத்துள்ளான். அதனால்தான் மனிதனால் தியானிப்பதின் மூலம் தன் உள்ளே உள்ள அந்தராத்மாவை அறிந்து கொள்ள முடிகின்றது.
பரமாத்மனையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனாலும் அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாமல் உள்ள உன்னை போன்றவர்கள் மற்ற ஞானிகளை தேடி அலைகின்றார். உள்ளுக்குள்ளே உள்ள அந்தராத்மாவும் அதை இயக்கும் சக்தியான எண்ணங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் சுதந்திரமான உன் ஆத்மாவை உன் உடலுக்குள் ஒளித்து வைத்து உள்ள ஜடப்பொருளாக சதைப்பிண்டமாக தசைகளுடன் கூடிய ஒரு தோற்றம் அளித்தபடி உள்ளது. நீ கூறியபடியே அந்த உடல் படும் வேதனைகளையும் இல்லாத ஒன்றை தேடி ஓடி அலையும் மூடத்தனத்தையும் எண்ணிப்பார். ஒரு உடல் மேலும் மேலும் பல உடல்களை தேடி அலையும் வண்ணம் உள்ளது. மனைவி, குழந்தைகள், சேவகர்கள் என அனைத்தும் கிடைத்தும் கூட போதும் என்ற மனம் வரவில்லை. இன்னும் வேண்டும் என ஏங்கி ஏங்கி அலைவது ஏன்? பற்று, உலகப் பொருட்கள் மீது வைத்துவிட்ட அளவற்ற பற்று, அளவற்ற ஆசை. ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆழ்ந்து யோசிக்கும் தன்மை இருந்தும் அவைகளை பற்றி நினைத்து பார்க்க அவன் மனம் மறுப்பது ஏன்? இந்த உடல் ஒரு மாயை, இதற்கு அழிவு நிச்சயம் எனும் பொழுது இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் இல்லாத ஒன்றை தேடி அலைந்த வண்ணம் எதற்காக நிம்மதியை இழந்து நிற்கிறோம் என ஒரு கணம் மனிதர்கள் யோசித்து பார்க்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் குருக்கள் யார்? சாதாரண துறவியான நான் யார் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமல்ல. அதைவிட முதலில் எனக்கு போதனை செய்த ஆசிரியர்கள் யார் என்று தெரிந்து கொள். எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இந்த உலகில் இயற்கையோடு உலகெங்கும் பிணைந்து உள்ள 24 குருமார்கள். தான் கூறிக்கொண்டு இருந்ததை இடையிடையே நிறுத்தி நிதானமாக ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறிக்கொண்டே இருக்க தன்னை மறந்து அதை கேட்டபடி அவர் காலடியில் அமர்ந்து இருந்தான் அந்த யதுகுல மன்னன். அவனை அறியாமலேயே அவன் மனதை மெல்ல மெல்ல ஆழ்ந்த அமைதி ஆக்கிரமிக்க துவங்கியது. ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்தார். எவர் அந்த 24 குருமார்கள் என்று குழம்புகின்றாயா? கேள் மன்னா கேள். என் குருமார்கள் பூமி, தண்ணீர், நெருப்பு, காற்று, சிலந்தி, பிங்களை என்ற வேசி, சந்திரன், சூரியன், ஆகாயம், கடல், மலைப்பாம்பு, புறா, மீன், மான், யானை, குழந்தை, தேனீ, விட்டில் பூச்சி, தேன் சேகரிப்பவன், சிறு பறவை, அம்பு செய்பவன், பாம்பு, புழு, சிறுமி போன்றவர்களே. அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன என்பதை நீ அறிந்தால் இன்னும் வியப்படைவாய். ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறிக்கொண்டிருந்ததை மெய்மறந்து கேட்டபடி வியப்போடு அவரை நோக்கியபடியே அவர் காலடியில் அமைதியாக அமர்ந்திருந்தான் அந்த யதுகுல மன்னன். ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்து கூறலானார். அந்த குருக்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டவை எவை தெரியுமா? அவர்களின் குணத்தையும் அவர்கள் கற்றுத்தந்த பாடத்தையும் கவனமாக கேள். 1. பூமி. இந்த பூமி மீதுதான் இறைவனால் படைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் எத்தனை விதமான எண்ணங்கள், குணாதிசயங்கள், செயலாற்றல்களை கொண்ட மானிட மற்றும் பிற ஜீவராசிகள், மிருகங்கள் போன்ற அனைத்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றின் அனைத்து இயக்கங்களும் வழிமுறைகளும் வெவ்வேறானவை. அவர்களைத் தவிர செடி கொடிகள், வேர்கள் மற்றும் பூமிக்கு உள்ளே வசிக்கும் ஜீவன்கள் கூட பூமியின் உடலை கிழித்து சென்று வாழ்வதையும் பூமி தடுப்பது இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தத்தம் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப மாற்றி அமைத்த வண்ணம் வாழும் உயிரினங்கள் அனைத்துமே இயங்குவது அதே பூமி மீதுதான். என்றாலும் அத்தனை குணாதிசயங்களினாலும் சூழப்பட்டு உள்ள அதே உயிரினங்கள் இயங்க தேவையான அனைத்து உதவிகளையும் தன்னுள் இருந்து செய்தபடி, பொறுமையை கடைபிடித்தபடி, மௌனமாக இருந்து கொண்டு தான் அகம்பாவத்தை காட்டாமல் அனைவரையும் அணைத்தபடி இருக்கும் பூமியே பொறுமை என்ன என்பதை காட்டுபவள். 2. காற்று. உலகின் அனைத்து இடங்களிலும் பரவி உள்ள நம் உடலுக்குள்ளும் வாசம் செய்யும் காற்றை உணர முடியுமே தவிர அதன் மூல உருவையோ அல்லது அதனுள் அடங்கியுள்ள தன்மைகளையோ வெளிப்பார்வை மூலம் பார்க்க இயலாது. ஆனால் அனைத்து இடங்களிலும் தவழ்ந்து செல்லும் அந்த காற்றானது மனம் வீசும் அல்லது துர்நாற்றம் தரும் பொருட்களை தொட்ட வண்ணம் தவழ்ந்து சென்றாலும் தன் மீது அமர்ந்து கொண்டு பயணிக்கும் மனத்தை ஒரு எல்லை வரை சுமந்து சென்ற பின் அவற்றை அப்படியே துறந்துவிட்டு தூய்மையான தன் இயல்பு நிலையோடு பயணத்தை தொடர்கின்றது.
இது உணர்த்தும் தத்துவம் என்ன எனில், காற்று எந்த இடத்தில் பயணித்தாலும் தன் இயற்கை நிலையை மாற்றிக்கொள்வதில்லை. தன் மீது ஒட்டிக்கொண்டு தற்காலிகமாக பயணிக்கும் குணங்களினால் மாற்றம் அடைவதும் இல்லை. அதை போலவேதான் வாழ்க்கையில் ஒருவர் பெரும் இன்ப துன்பங்கள் அனைத்துமே நம் ஆன்மா தற்காலிகமாக குடிகொண்டு உள்ள அந்த உடலுக்கே ஒழிய ஆன்மாவிற்கு அல்ல என்பதை காற்று உணர்த்துகின்றது. அதுபோல ஒரு யோகியும் தான் எங்கு பயணித்தாலும் எங்கு தங்கி இருந்தாலும் எந்த நிலையிலும் தன்னை களங்கப்படுத்தி கொள்ளாமல் தூய்மையான காற்றின் தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதத்திலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். 3. ஆகாயம். காற்றைப் போலவே ஆரம்பமும் முடிவும் இன்றி எல்லையும் தெரியாமல் உலகெங்கும் வியாபித்திருக்கும் ஆகாயமும் கண்களுக்கே தெரியாமல் அனைத்திடத்திலும் படர்ந்திருக்கும் பரபிரம்மனின் நிலையை எடுத்து காட்டும் விதத்தில் அமைந்துள்ள ஒரு படைப்புதான். பரபிரம்மனின் தன்மையை கொண்ட ஆகாயமும் தன் மீதே ஊர்ந்து செல்லும் மேகங்கள், மின்னல், மழை மற்றும் இடி ஓசை போன்றவற்றினால் தன் உருவை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளாமல் அமைதியாக தானாகவே இருப்பதைப் போலவே எந்த சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படாமல் ஒரு யோகி அமைதியோடு இருக்க வேண்டும் எனும் அற்புதமான தத்துவத்தை அல்லவா ஆகாயம் எடுத்து உரைக்கின்றது. 4. தண்ணீர். இயற்கையான தண்ணீர் இனிமையானது, தூய்மையானது. தண்ணீர் இன்றி எந்த உயிரினத்தினாலும் வாழ முடியாது என்பதே உண்மை என்றாலும் அந்த தண்ணீருக்கு அகங்காரமும் இல்லை, ஆணவமும் இல்லை. அதை எந்த விதத்திலும் அது வெளிப்படுத்துவதும் இல்லை. மானிடரை படைத்த இறைவன் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி எப்படி தன்னிடம் சரணடைந்தவர் மனதில் உள்ள அழுக்குகளை தானே நீக்குகின்றாரோ அதை போலவேதான் தண்ணீரும் எல்லா அழுக்குகளையும் கழுவி சுத்தப்படுத்துகிறது. அந்த அழுக்கான தண்ணீர் ஆவியாகும் போது மீண்டும் சுத்தமான தண்ணீராக மாறிவிடுகிறது. தண்ணீரின் இயல்பு அழுக்கினால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு யோகியும் தாமரை இலையில் பட்டும் படாமலும் இருக்கும் நீரை போல வாழ்ந்து கொண்டு தன்னிடம் வருபவர்களின் அதீத உலக பற்றையும் மன அழுக்குகளையும் நீக்கி ஆன்மீக தாகத்தை போக்கி அவர்களது வரவால் தன்னையும் மாசுபடுத்தி கொள்ளாமல் என்றும் தன் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும் எனும் தத்துவத்தை தண்ணீர் அல்லவா வெளிப்படுத்துகின்றது. 5. நெருப்பு. பிரபஞ்சத்தை படைத்தவன் எப்படி எவரையும் தள்ளி வைப்பதில்லையோ அதை போலவே நெருப்பும் தனது இயற்கை தன்மையோடு இருந்த வண்ணம் தன்னுள் போடப்படும் எதையும் தள்ளி வைக்காமல் அனைத்தையும் பேதமின்றி எரித்துவிடும். அதன் ஜுவாலையும் அதற்குள் போடப்படும் பொருளின் அதன் அளவையும் பொறுத்தே அமைந்து இருக்கும். அதை போலவேதான் ஒரு யோகியின் ஆன்ம சக்தியும் அவருடைய யோக நிலையின் அளவை பொறுத்தே அமைந்திருக்கும். அனைத்தையும் ஒரே நிலையில் நோக்கும் பக்குவத்துடன் இருந்தவாறு தன்னிடம் வந்தவர்களின் பாவங்களை களைந்து தன் தனித்தன்மையையும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தையும் நெருப்பே வெளிப்படுத்துகின்றது. 6. சந்திரன். சந்திரனுக்கு தனித்தன்மையினாலான ஒளி கிடையாது. அது சூரியனின் வெளிச்சத்தை தான் பிரதிபலிக்கிறது என்றாலும் அது பெரும் ஒளியின் மாற்றங்களினால் எந்த சூழ்நிலையிலும் சந்திரன் உண்மையான உருவத்தை எந்த விதமான இழப்பும் ஏற்படுவது இல்லை. கர்ம வினைகளுக்கு ஏற்ப தோன்றும் தற்காலிக இன்ப துன்பங்களைப் போலவே இயற்கை மாற்றங்களினால் ஏற்படும் வளர்பிறை மற்றும் தேய்பிறைகளில் காணப்படும் சந்திரனின் மாறுபட்ட உருவங்களும் தற்காலிக மாய உருவங்களே அன்றி உண்மை நிலை அல்ல. அதை போலவேதான் மாறி மாறி வரும் இன்பமும் துன்பமும் உடலுக்கு மட்டும்தான். உடலின் இன்ப துன்பங்களில் அந்த உடலுக்குள் குடியுள்ள ஆன்மா எந்த நிலையிலும் எந்த மாறுதலையும் அடைவது இல்லை என்னும் தத்துவத்தை வெளிப்படுத்துவது சந்திரன் அல்லவா. 7. சூரியன். சூரிய ஒளி இல்லையெனில் எந்த உயிரினங்களாலும் வாழ முடியாது. பல இடங்களிலும் பல நாடுகளிலும் வெவ்வேறு தன்மையிலான ஒளிக்கதிர்களை வீசியபடி காட்சி தருவது பல்வேறு சூரியன்கள் அல்ல. அனைத்து இடங்களிலும் வெளிப்படும் ஒளிக்கற்றைகளை வீசுவது ஒரே சூரியனே என்பது உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? உடல்கள் பல்வேறாக இருந்தாலும் அவற்றின் உள்ளே குடியுள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றில் இருந்தே வெளிவந்தவை என்ற உண்மையை வெளிப்படுத்துவதே ஆகும். 8. புறா.
அதீத அன்பும் பாசமும் கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடாது. ஒரு வேடன் வீசிய வலையில் பிடிபட்ட தனது குஞ்சுகளின் மீது இருந்த பாசத்தினால் அதை காப்பாற்ற நினைத்து அதன் தாய் மற்றும் தந்தை புறாக்களும் அதே வலையில் சென்று அகப்பட்டு கொண்டன. தனது குழந்தைகள் மீதுள்ள பாசத்தினால் குழந்தைகளின் தவறான நடத்தைகளை கண்டிக்காமல் ஆசாபாசங்களினால் கட்டுண்டு அவர்களை கண்மூடித்தனமாக தாங்கி நின்று தன் பிறவித்தன்மைகளையும் தனது குழந்தைகளின் பிறவித்தன்மையையும் அழித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களின் நிலையை எடுத்து காட்டியதே அந்த புறாவின் நிலையும் அளவற்ற ஆசாபாசங்களும் உலக பற்றும் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்பதை குழந்தை பாசத்தினால் வேடனின் வலையில் தானே சென்று சிக்கிக்கொண்ட புறாவின் கதையளவா உணர்த்துகின்றது. 9. மலைப்பாம்பு. மலைப்பாம்பின் இயற்கை குணம் என்ன என்றால் பிடித்தது பிடிக்காதது, பெரிய மற்றும் சிறிய இரை என்று எந்தவிதமான பாகுபாடுகளையும் வைத்து கொள்ளாமல் பசித்த நேரத்தில் தனக்கு கிடைத்த இரையை மட்டும் உண்டுவிட்டு அடுத்த உணவு கிடைக்கும் வரை காத்து கொண்டிருக்கும். இரை எதுவும் கிடைக்கவில்லை என்றால் பட்டினியோடு இருந்தாலும் இரையை தேடி அலைவதில்லை. அதை போலவேதான் கர்மவினைகளுக்கு ஏற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும். தனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதுவே கிடைக்கும் என்ற தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டு சுகம் மட்டுமே வேண்டும் என அதை தேடிக்கொண்டு அலையாமல் வாழ்பவனே மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்பதை மலைப்பாம்பின் வாழ்க்கை எடுத்து காட்டுகின்றது. 10. கடல். கடல் நீர் தான் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகி மேலே சென்று சூரியனின் செயலினால் பல்வேறு இடங்களிலும் மழையாக பொழிகின்றது. அந்த மழை நீரினால்தான் குளங்களும் ஏரிகளும் நதிகளும் நிரம்புகின்றன. அந்த நீர்நிலைகளில் இருந்து வெளியேறும் தண்ணீரும் பல்வேறு வகைகளில் அதே கடலில் சென்று கலக்கின்றன. இப்படியாக தண்ணீர் பல்வேறு நிலைகளில் தன்னுள் வந்து கலந்தாலும் எந்த நிலையிலும் கடல் தனது கரையை தாண்டுவதும் இல்லை. அந்த தண்ணீர் தன்னுடன் வந்து கலக்கவில்லை என்றால் வற்றி போவதும் இல்லை. அதை போலவேதான் ஒரு ஞானியும் தன் விருப்பங்கள் நிறைவேறினால் மகிழ்ச்சியோ இல்லை எனில் துயரமோ அடையாமல் தன் கடமையை செய்தபடி இருக்க வேண்டும். இந்த தத்துவத்தை எடுத்து காட்டுவதே கடல் ஆகும். 11. தேனீ. நறுமணம் கொண்ட பூக்களோ இல்லை மணமற்ற காட்டுப்பூக்களோ எதுவாயினும் ஒரு தேனீ பல்வேறு இடங்களிலும் உள்ள பூக்களில் இருந்து அந்த மலர்களை சிதைக்காமல் அதிலுள்ள தேனை மட்டும் உறிஞ்சி வந்து தனது கூட்டில் தேனை சேகரிக்கின்றது. அதை போலத்தான் கர்மவினையால் பிறந்துள்ள ஒவ்வொருவரும் வேறு எவருடைய மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை எடுத்து காட்டுவது தேனியின் வாழ்க்கையாகும். 12. தேன் சேகரிப்பவன். பல நாட்களாக அங்கும் இங்கும் அலைந்தபடி மலர்களில் இருந்து தேனை எடுத்து வந்து தனது கூட்டில் சேகரித்து வைக்கும் தேனீ அதை உண்பதில்லை. அப்படியாக தேனீக்கள் சேமித்து வைத்த தேன் கூடு நிறைந்துவிட்டால் தேன் எடுப்பவன் புகையை மூட்டி தேனீக்களை துரத்திவிட்டு கூட்டில் உள்ள தேனை எடுத்துக்கொண்டு கூட்டை தூக்கி எறிந்து விடுவதைப் போல அழியப்போகும் உடலை சுமந்து கொண்டிருக்கும் ஆண்டியோ அரசனோ உடலை விட்டு உயிர் நீங்கும் நேரம் வரும் பொழுது யமன் அந்த உயிரை கவர்ந்து செல்வான். உடல் என்னும் கூட்டை விட்டு உயிர் கவர்ந்து செல்லப்படும். உயிர் நிரந்தரம் அல்ல என்ற தத்துவத்தை தேனெடுப்பவனின் செயல் மூலம் அறிந்து கொள்ள முடியும். மன்னா, ஐம்புலன்களில் அகப்பட்டு கொண்டு நாம் பிறந்த நல்பிறவியை எப்படி வீணடித்து கொள்கின்றோம் என்ற தத்துவத்தை விட்டில் பூச்சி, யானை, மீன் மற்றும் மான் போன்றவற்றின் வாழும் முறையில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். அதையும் கேள் என்று கூறிய ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்து கூறினார். 13. யானை. ஆண் யானையின் தந்தத்தை எடுப்பதற்காக வேடர்கள் பெண் யானை ஒன்றை குழிக்குள் மறைத்து வைத்து இருப்பார்கள். பெண் யானையின் மீதான மோகத்தில் அதை பிடிக்க வரும் ஆண் யானை அந்த குழிக்குள் விழுந்து விடும்போது அதை எளிதில் பிடித்து விடுவார்கள். இது எடுத்துக்காட்டும் தத்துவம் என்ன என்றால், நாமும் நிரந்தரமற்ற மோகத்தில் மயங்கி அவற்றில் வீழ்ந்து விடாமல் பேரானந்த நிலையான ஆன்மாவின் தேடுதலில் மட்டும் தனது கவனத்தை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதே ஆகும். 14. விட்டில் பூச்சி. புலன்களை வெல்ல முடியாதவன் விளக்கு ஒளியில் எழும் வெளிச்சத்தில் மயங்கி அதன் தீயில் வீழ்ந்து மடியும் விட்டில் பூச்சி போன்றவன். மாயையால் உண்டாக்கப்பட்ட பெண், பொன், ஆபரணம், ஆடை ஆகியவற்றால் வசீகரிக்கப்படும் அஞ்ஞானி அறிவை தொலைத்து அதனாலேயே அழிவான் என்பதைப் போல இல்லாமல் நாமும் ஐம்புலன்களின் மோக மாயையில் சிக்கி தன்னை அழித்து கொள்ளாமல் ஆன்மாவில் ஜோதியாக மறைந்திருக்கும் இறைவனுடன் ஐக்கியமாகி விட வேண்டும் என்ற தத்துவத்தை வெளிப்படுத்துவதே விட்டில் பூச்சி ஆகும்.
15 மான். மானை பிடிப்பதற்கு முன் அதை பிடிக்க வலை விரிக்கும் வேடன் எழுப்பும் இசையில் மயங்கி தனக்கு வரும் ஆபத்தையும் சூழ்நிலையும் உணராமல் கண்ணை மறைக்கும் ஆசையினால் துள்ளி குதித்து ஓடிச் சென்று அவன் விரித்து வைத்துள்ள வலையில் சிக்கிக்கொள்ளும். அதுபோலவே யோகியானவன் வெளியுலக மாயையான ஆடல் பாடல் இசைகளில் மயங்கி தம்மை அழித்து கொண்டு விடக்கூடாது எனும் தத்துவத்தை மானின் செயல் உணர்த்துகிறது. 16 மீன். தன்னை பிடிக்கத்தான் தூண்டிலில் இரையை வைத்து இருக்கிறார்கள் என்பதை உணராத மீனும் உணவின் மீதுள்ள ஆசையினால் அந்த இரையை எடுக்கப் போய் அந்த தூண்டிலில் தானே அகப்பட்டு கொள்ளும். மனிதனும் சுவையுணர்வுக்கு அடிமையானால் அது அவனை அழித்துவிடும் என்பதை மீனின் செயல் உணர்த்துகிறது. 17 வேசி. பல காலம் தன் உடலை விற்று வாழ்ந்திருந்த பிங்களை என்ற வேசி மீண்டும் வருவதாக கூறியவன் வரவில்லை என்ற உண்மையை உணர்ந்தபோது ஒரு நாள் அழியப்போகும் நரகர்களின் மீது வீண் ஆசையை ஏன் வைத்தேன் என மனத்தெளிவு பெற்று தான் கொண்டிருந்த அந்த தொழிலை துறந்தாள். மோகம் மற்றும் ஆசை என்ற அனைத்துமே மாயை என்னும் தற்காலிக தோற்றங்களே, அவை நிரந்தரம் அல்ல என்பதை எண்ணி அவள் உள்ள தூய்மையுடன் தன் சிந்தனையை இறைவனிடம் திருப்பினாள். அன்று முதல் அவள் மனம் அமைதி அடைந்து வைராக்கியம் வளர்ந்தது. அதனால்தான் பல பிறவிகளை கொண்டுள்ள நாமும் ஏதாவது ஒரு பிறவியில் மோகம் மற்றும் வெளியுலக இன்பங்களை துறந்து இனி வேறொரு பிறவி வேண்டாம் என்கின்ற வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதை அந்த வேசியின் வாழ்க்கை விளக்குகின்றது. 18 குர்ரம் பறவை. இறைச்சி துண்டை கவ்விக்கொண்டு பறந்து செல்லும் குர்ரம் பறவையை பல பறவைகள் துரத்தி சென்று துன்புறுத்தும் போது தன்னை அந்த பறவைகளிடமிருந்து காப்பாற்றி கொள்ள தன் வாயில் உள்ள இரையை கீழே போட்டுவிடும். குர்ரம் பறவையை துரத்தி வரும் பறவைகளும் அந்த இறைச்சி துண்டை பிடிக்க ஓடும். அதே போல மாயையான செல்வங்களின் மீதான ஆசா பாசங்களை நாம் துறக்கும் போது நம்மை துரத்தும் துன்பங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் என்பதை குர்ரம் பறவையின் செயல் உணர்த்துகிறது. 19 குழந்தை. பிறந்து சில காலம் மௌன மொழியிலேயே தன்னுடைய தாயாருடன் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் குழந்தை தன்னுடைய தாய் தனக்கு பாதுகாப்பாக இருப்பாள், தேவை அனைத்தையும் நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும். அவளது அரவணைப்பில் வளர்ந்து வரும் குழந்தைக்கு அதுவாகவே சிந்திக்கும் நிலையை எட்டும் வரை அவளது துணை தேவையாக இருக்கும். அதை போலவேதான் ஒரு குருவின் வழிகாட்டுதலில் ஆன்மீக பயணத்தை தொடரும் போது மெல்ல மெல்ல ஒரு குழந்தை வளர்வதைப் போல ஞானமும் வைராகியமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பரபிரம்மனே அனைத்தும் என்ற உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஞான நிலையை நம்மால் எட்ட முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதே குழந்தை என்னும் வடிவின் தத்துவம் ஆகும். 20 சிறுமி. திருமணம் ஆகாத பெண் ஒருவள் நெல்லில் இருந்து அரிசியை பிரிக்க நெல்லை இடித்தபோது அவளது கைகளில் போட்டிருந்த வளையல்கள் உரசி உரசி தேவையற்ற சப்தத்தை எழுப்பின. அதனால் அந்த சத்தத்தை நிறுத்த அவள் சில வளையல்களை அகற்றினாள். சத்தமும் சிறிது குறைந்தாலும் அதற்கு பிறகும் சப்தம் நிற்காமல் தொடர்ந்தது. எனவே அவள் ஒரு வளையலை மட்டும் போட்டுக்கொண்டு மற்ற அனைத்து வளையல்களையும் அகற்றிவிட்டு நெல்லை இடிக்க துவங்க வளையல்கள் உரசும் சப்தமும் நின்றது. வேலையும் முடிந்தது. அதனால் மனதில் உள்ள தேவையற்ற அனைத்து எண்ணங்களையும் நீக்கிக் கொண்டு திடமான ஒரே எண்ணத்துடன் தனது இலக்கை நோக்கி பயணிக்கும் நாமும் நமது இலக்கை அமைதியோடு அடைவோம் எனும் தத்துவத்தை திருமணம் ஆகாத பெண் போட்டிருந்த வளையல் சப்தம் உணர்த்துகிறது. 21 ஆயுதம் செய்பவன். கூர்மையான ஆயுதத்தை செய்பவனை பார்த்தாயானால் எந்த நிலையிலும் அவன் தனது கவனத்தை சிதறவிடாமல் முழு கவனத்தையும் ஆயுதம் செய்வதிலேயே செலுத்தி அதை செய்து முடிப்பான். அதை போலவேதான் நாமும் ஒரு நிலைப்பட்ட திடமான எண்ணத்துடன் நமது கடமைகளை செய்யும் போது நாம் ஆத்மா என்னும் உண்மையை புரிந்து கொள்ளும் நிலையை உறுதியாக எட்ட முடியும் என்ற பாடத்தை ஆயுதம் செய்பவன் தருகிறான். 22 பாம்பு. பாம்பிற்கு இயற்கையாகவே உள்ள ஒரு குணம் என்ன எனில் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை அவை தங்கள் உடல் மீதுள்ள தோலை உரித்துவிட்டு புதிய தோலை வளர்த்து கொள்ளும். அதன் செயலைப் போலவேதான் நம் உடலுக்குள்ள உள்ள ஆத்மாவும் அந்தந்த பிறவியின் கர்ம வினைகளை அனுபவித்து விட்டு மீண்டும் சேர்த்த வினைக்கேற்ப ஒரு புதிய உடல் கொண்டு பிறவி எடுக்கும் எனும் ஒரு ஆழமான தத்துவத்தை ஸ்ரீ தத்தாத்ரேயர் எடுத்துக்காட்டி உள்ளார். 23 சிலந்தி. தன் வாயில் இருந்து நூலை வெளியேற்றி வலை பின்னிய பின்னர் அதனுள்ளேயே விளையாடிவிட்டு உண்டு உறங்கி பின் அதையே விழுங்கிவிட்டு மீண்டும் இன்னொரு வலையை சிலந்தி பின்னும். அதை போலவேதான் பரபிரம்மனும் தானே படைத்து திருஷ்டியில் தனது லீலைகளை முடித்து கொண்ட பின்னர் யுக முடிவில் தான் படைத்த அதே சிருஷ்டிகளை மீண்டும் தன்னுள் அடக்கி கொண்டு இன்னொரு சிருஷ்டியை படைப்பார் என்கின்ற பரபிரம்மனின் தத்துவத்தை சிலந்தியே எனக்கு எடுத்து காட்டியது.
24. குளவி. ஒரு வகை குளவியானது கம்பளிப்பூச்சியின் உடலில் தன்னுடைய முட்டை புழுக்களை செலுத்திவிடும். குளவியின் புழுக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த கம்பளிப்பூச்சியின் உடல் தேவைப்படுகிறது. புழுக்கள் அந்த கம்பளிப்பூச்சியின் உள்ளே இருந்து அந்த கம்பளிப்பூச்சியின் உடலில் உள்ள சத்துக்களை உண்டபடியே வளர்ந்தாலும் கம்பளிப்பூச்சியை இறக்க விடாமல் பார்த்து கொள்ளும். ஏனெனில் இந்த புழுக்கள் வளர்ந்து குளவியாக அந்த கம்பளிப்பூச்சியின் உடல் தேவைப்படுகிறது. அதை போலத்தான் ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் இருந்தவாறு இறைவனையே தியானிக்கும் பக்தன் யோக நிலையின் இறுதி கட்டத்தை எய்தியவுடன் ஜீவன் முக்தியாகி விடலாம் எனும் தத்துவம் குளவியின் வாழ்க்கை முறை மூலம் தெரிய வந்தது. ஸ்ரீ தத்தாத்ரேயர் தொடர்ந்து கூறலானார். மன்னா, இந்த உடலே ஒரு மாயை. நம் உடலில் உள்ள அங்கங்கள் போதாது என்று அளவற்ற ஆசைகளையும் நாம் பெருக்கிக் கொள்கின்றோம். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அனைத்திற்கும் இந்த உடல் கொண்டுள்ள காம குரோத இச்சைகளே காரணம். இருக்கும் ஒரு உடல் போதாது என்று நான், எனக்கு, என் மனைவி, என் குழந்தைகள், என் செல்வம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக பெருக்கிக் கொண்டே போகின்றோம். இன்று உள்ள இந்த உடல் நாளை இருக்காது என்பதே உண்மை என தெரிந்தும் அதே உடலுக்கு பல்வேறு வகைகளினால் ஆன சுகம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் மாயையான இந்த உடலின் மீது பற்றை விலக்கிவிட்டு ஆசைகளையும் அழித்துவிட்டு நான், எனக்கு என்ற அகந்தையை விட்டுவிட்டு எல்லாமே அந்த பரபிரம்மன் என்று நான் இருக்கின்றேன். அதனால்தான் என்னால் எந்தவித அச்சமும் இன்றி ஆசையும் இன்றி உலக பற்றும் இன்றி இத்தனை சுதந்திரமாக திரிந்து அலைய முடிகின்றது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த பரபிரம்மனே அவரது மாயத் தோற்றமான ஒரு அவதூதர் உருவில் வந்துள்ள போது அவருக்கே குருவா என ஒருவர் வியக்கலாம். ஆனால் உண்மை நிலை வேறு ஆகும். வாழ்க்கையின் தத்துவத்தில் ஆழமாக அடங்கியுள்ள அனைத்து நிலைகளையும் தக்க முறையில் மானிடர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவே பரபிரம்மன் பிரபஞ்சத்தை படைத்த போது பல்வேறு நியதிகளையும் பரிமாணங்களையும் கொண்ட நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்னும் இயற்கை படைப்புகளையும் பல்வேறு தன்மைகளிலான மானிட பிறவி, மிருகப்பிறவி, பறவை என்பவற்றை படைத்து அவற்றின் செயல்பாடுகளிலும் தான் உலகிற்கு தெரியப்படுத்த நினைத்திருந்த தத்துவங்களையும் அடக்கி வைத்திருந்தார். ஸ்ரீ தத்தாத்ரேயர் உருவில் தோற்றம் தந்த பரபிரம்மன் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்துமே தமக்கு குரு என்ற மாயத் தோற்றத்தை தரும் வகையில் தனது சீடராகி நின்ற மன்னனுக்கு எடுத்துக்காட்டி விளக்கும் பேரானந்த தத்துவ போதனையே தத்தாத்ரேய சரித்திரத்தின் மிக முக்கிய பகுதி ஆகும். ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறிய 24 குருமார்களின் குணாதிசயங்கள் அனைத்துமே கடவுள், ஆன்மா, உயிர்கள் ஆகியவற்றின் இயல்பை மறைமுகமாக எடுத்து காட்டுவதாக அமைந்து உள்ளன. ஆகவே அவற்றின் உள்ளே புதைந்துள்ள ஆழமான உள் அர்த்தங்களை புரிந்து கொள்வது அவசியம். அப்போதுதான் இறை உணர்வை முற்றிலும் புரிந்து கொள்ளும் மனநிறைவும் மனப்பக்குவமும் கிடைக்கும். அதீத தீமைகளை செய்து வருபவர்கள் சுகபோகங்களில் வசிக்கும் போது நமக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து கஷ்ட நஷ்டங்கள், எதற்காக இத்தனை சோதனைகள் என்று நாம் அனைவரும் விரக்தி அடையாமல் நாம் அனைவரும் ஆன்மா என்பதை உணரும் வகையில் எளிதாக குருமார்கள் குறித்த குணாதிசயங்கள் மூலம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எந்த ஆதிசக்தி அந்த பஞ்சபூதங்களை படைத்தாலோ அந்த ஆதிசக்தியை எதற்காக அவற்றை அளிக்கிறாள் என்ற கேள்விக்கு தத்துவார்த்தமாக விடை கூறுவது போல அல்லவா ஒரு சிலந்தியின் வாழ்க்கையையும் வடிவமைத்து உள்ளார். சிலந்தியின் வாழ்க்கை போலவேதான் ஆதிசக்தியும் அவரது வெளிப்பாடுகளான பூமி, காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு போன்ற ஐம்பூதங்களினாலும் நம்மை வாழ வைக்கவும் முடியும் மற்றும் அழிக்கவும் முடியும் என்பதை நிலைநாட்டி உள்ளார். நன்மை மற்றும் தீமை போன்ற அனைத்தையும் உருவாக்குவோரும் அவரே, அளிப்பவரும் அவரே என்பதால்தான் இந்த பிரபஞ்சமே நன்மை தீமைகளை கொண்ட குணாதிசயங்களை கொண்டதாக அமைந்து உள்ளது என்பதை கூறாமல் கூறுவது போல நல்லவர், தீயவர், விஷம் கலந்த இயற்கை பொருட்கள், பல்வேறு குணாதிசய ஜந்துக்கள் ஆகிய அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை எத்தனை எளிமையாக குருமார்கள் மூலம் தத்தர் நமக்கு உணர்த்தி உள்ளார் என்று மனதிற்குள் எண்ணிய யதுகுல மன்னன் வியந்தான். ஸ்ரீ தத்தாத்ரேயர் இன்னென்ன தெய்வங்களை துதிக்க வேண்டும், இன்னென்ன முறையில் துதிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் ஆத்மாவை உணர்ந்து கொள் என்றல்லவா கூறுகின்றார். அதாவது ஆத்மா என்பது மானிடர்களாலோ அல்லது வேறு எவராலோ படைக்கப்படவில்லை. அவதூதர் உருவில் காட்சி தரும் பரபிரம்மனும் ஆதிசக்தியுமான ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆத்மாதான் அனைத்தும் என்று கூறாமல் கூறி தன்னை சரணடையுமாறு கூறுகின்றார். ஆத்மாவை புரிந்து கொண்டு விட்டால் அனைத்தும் நமக்கு விளங்கும் என்பதை மறைமுகமாக வலியுறுத்துகின்றார்.
இறைவனது வெளிப்பாடான ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டால் படைத்தவனுடன் தன்னை இணைத்து கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது என்னும் தத்துவம் அல்லவா அது என்று ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறிய அனைத்தையும் கவனத்துடன் கேட்ட வண்ணம் இருந்தவன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மன்னன் இப்பொழுது அவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டான். தடால் என்று அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். அற்புதம் ஐயா, அற்புதம்! இனியாவது உங்களின் இந்த மாறுவேடத்தை களைந்துவிட்டு உண்மையில் நீங்கள் யார் என இப்பொழுதாவது கூறுங்கள் என மன்னன் அவரிடம் வேண்டிக் கொள்ள, அவன் முன் தன் சுய உருவில் தோன்றி ஸ்ரீ தத்தாத்ரேயர் வாழ்க்கை என்பது என்ன, அதில் எப்படி நான் என்கின்ற அகம்பாவம் தவிர்த்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை தத்தாத்ரேயரிடமிருந்து பெற்ற யதுகுல மன்னனும் தெளிவு பெற்றான். அதன்பின் அந்த மன்னனும் தத்த பக்தனாக மாறி வாழ்நாள் முழுவதும் மன அமைதி பெற்று வாழ்ந்து வந்தான். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா. குருவின் திருவடி பணிவர் அமைதி பெறுவர். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.